நாளுக்கு நாள் வெயில் வேற ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. இந்த வருஷம் வெயில் வேற அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, ஜன்னலை தாண்டி வெயில் வீட்டு வரைக்கும் உள்ள வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு கிளார்ல. இந்த மாதிரி வெயில்லாம் மே மாசம் வரத்துக்கு முன்னாடி அடிச்சுச்சுன்னா என்ன ஆகுறது? நம்ம அப்ப மே மாசம்லாம் சர்வேவே பண்ண முடியாது போல இருக்கு. நல்ல வேலை ட்ரெஸ் எல்லாம் போடாம இந்த மாதிரி பனியனை போட்டு சுத்துறதுனால தான் வீட்டுக்குள்ளேயாவது கொஞ்சம் புழுக்கம் இல்லாம இருக்கு. டே சின், எங்கடா இவன் ஆளை காணோம்? இந்த வெயில்ல வெளியே விளையாட போயிருக்கானா? அடப்பாவி மனுஷனடா நீனு. வெயில்ல நானே வெளியே போக முடியாதான் வீட்டுக்குள்ளேயே கிடக்குறேன். இந்த வெயிலே விளையாட போயிருக்கான் பாத்தீங்களா இவன்? என்னது இது? சாப்பு குலைச்சிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேக்குது. இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையா? அவனுக்கும் வெயில் செட் ஆகல பொழுது. இந்த வெயில்ல மனுஷங்களாலே சர்வே பண்ண முடியல. இந்த அனிமல்ஸ்ல எப்படியும் சர்வே பண்ணுமோ தெரியல. அதான் ஏதோ காண்டாய் குலைச்சிக்கிட்டு இருக்கான். அடே இருடா வரேன். என்னடா பிரச்சனை உனக்கு? காலையிலேயே சாப்பாடு தண்ணியை வச்சுட்டேன். சாப்பிட்டுட்டு நல்லா மதியத்துல ஒரு தூக்கத்தை போடுறதை விட்டு சும்மா லொல்லு லொல்லுன்னு குலைச்சி இருக்கிறவனே கடுப்பேத்திக்கிட்டு இருக்கான். டே சாப்ப, என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு குலைச்சிக்கிட்டு இருக்க? என்ன அவன் வீட்டை பார்த்தா அவனே குலைச்சிக்கிட்டு இருக்கான்? டேய் சின்சானு, நீ என்னடா பண்ற உள்ள? அவன்ல வீட்டுக்குள்ள இருக்கணும். அட பாவி, அவனை வெளியே துரத்தி விட்டு நீ வீட்டுக்குள்ள போய் உட்காந்து என்னடா பண்ற? டேய் சின்சான், என்னடா பண்ற உள்ள? வெளியே வாடா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். உனக்கு தூக்கம் வந்தா பிராங்கினோட ரூம்ல பெட் இருக்கும், அதுல போய் படுத்து தூங்குடா. எனக்கு இந்த இடம் தான் சும்மா கதகதப்பா இருக்குது. வெளியில வந்தா வெக்க தாங்கல. இந்த இடம் தான் கொஞ்சம் இயற்கையா குளுகுளோடு இருக்க மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் இந்த வீட்டை நான் எடுத்துக்க போறேன். டேய் சாப்பு, நீ இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போயிட்டு வீட்டுக்குள்ளேயே தூங்கிக்கோ. டேய் பிராங்கின், இங்க சாப்புன்ற பிரேட தூக்கிட்டு சின்சான் நொகாரான்னு போட்டு இந்த வீட்டை என் பேருக்கு எழுதி விடா. அடே, அவனுக்கு இருக்கிறதே தம்மா துண்டு வீடு. அதுக்குள்ளேயே நீ போய் உட்காந்துக்கிட்டு அவனை வெளியே அமிச்சிட்ட. அங்க பாடுறா எவ்வளவு நேரம் வாய் வலிக்கு கத்திட்டு எடுக்கிறான். ஏன்டா வெயில அவனை வாட்டுற? வெளியில வர சின்சானு. ஐயோ வெளியே வா, என்னால கண்டிப்பா முடியாதுப்பா. வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. பேசாம ஜப்பான்லயே இருந்திருக்கலாம் போல இருக்கு. தேவையில்லாம இங்க வந்து வெயில்ல வாட்டி வதக்கிட்டு இருக்கான். என்னால கண்டிப்பா வெளியே வர முடியாது. தயவு செஞ்சு என்ன எங்கேயாவது பனி பிரதேசத்துக்கு டூர் கூட்டு போ. என்னால இந்த வெயில்ல கிடந்தே இப்படி அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. எது டூருக்கா? ஓ, அதுக்கு தான் காலைல இருந்து இந்த இளப்பற பண்ணிட்டு இருக்கீங்களா? அடே சின்சானே, நானே டூருக்கு போற ஐடியால தானே இருக்கேன். அதுவும் தனியா இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட்டிட்டு எல்லாரும் ஒன்னாவே டூருக்கு போலான்னு ஒரு பிளான் இருக்கு. என்ன பிராங்க சொல்ற? நிஜமாவா? அப்ப நம்ம டூர் போறோமா? சூப்பர். அப்ப வா, உடனடியா போயிட்டு டூருக்கு கிளம்புறதுக்கான வேலையை எல்லாத்தையும் ஆரம்பிப்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து போனோம்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு பஸ் வேணும். நம்ம ஃபர்ஸ்ட் போய் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு சூப்பரான பஸ் எடுத்துட்டு வரலாம். வா. என்ன நீனே பஸ் ஸ்டாண்டுக்கு போலான்னு சொல்லிட்டு பனியன் ட்ரவுசரோட வந்துகிட்டு இருக்க? போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. அடிக்கிற வெயில்ல இந்த ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு இருக்கிறது கச்ச கச்சன்னு இருக்கு. இதுக்கு மேல ஒரு ட்ரெஸ்ஸா? கண்டிப்பா என்னால முடியவே முடியாது. நான் ஒரு காலத்துல இந்த மாதிரி தான் சுத்திட்டு கிடந்தேன். வா, திரும்ப இந்த மாதிரியே போலாம். இப்படி போனாதான் கொஞ்சமா காத்தோட்டமா இருக்கும். இந்த வெயில தப்பிக்க முடியும். டக்குனு வந்து ஏறா. எனக்கு ஒரு டவுட். ஏன் எந்த வருஷமா இல்லாம இந்த வருஷம் வெயில் மண்டைய போட்டு பொழந்துகிட்டு இருக்கு? போன வருஷம் கூட நான் இங்கதான் இருந்தேன். அப்பெல்லாம் அந்த அளவுக்கு வெயில் இருந்த மாதிரி தெரியல. ஆனா இப்ப ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கே. எதனால? 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரெண்டு சைட்லயும் மரம் எல்லாம் இருக்குடா சின்சானே. இப்ப பாரு, ஒரு மரமாவது இருக்கா? எல்லா மரத்தையும் வெட்டி போட்டாங்க. அப்புறம் வெயில் அடிக்காம என்ன பண்ணோம்? போன வாரம் எல்லாம் ஒரு வெயில் அடிச்சுது பாரு. அந்த வெயில நான் வேற பீச் ஆண்ட போய் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் அந்த வெயில போய் நின்னாலே அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. எப்படியோ நிழல் பக்கமா நின்னு எப்படியோ வீட்டு வரத்துக்குள்ள போதும் ஆயிடுச்சுடா சின்சானே. அந்த அளவுக்கு வெயில் கொடூர மாட்டேங்குது. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இந்த வெயில வச்சு சுத்த போறான்னு தெரியலையே. ஐயோ டேய், சீக்கிரம் போடா. ஐயோ நிப்பாட்டு. ஏன் அப்படிக்கா போற? பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த சைடுல கூட போலாம். அந்த மார்க்கெட்டுக்குள்ள பூந்து போ. இப்படிக்காவும் போலாம். ஆனா மார்க்கெட்டு கூட்டமா இருக்குமோன்னு நினைச்சேன். என்னடா இது, ஒரு கடை கூட ஓபன்ல இல்ல? என்னென்ன இந்த வெயில்ல உட்காந்து யாரு கடையை போட்டு உட்காந்துட்டு இருப்பா? நடமாட்டமே இல்லாத இடத்துல எதுக்குடா மார்க்கெட்? அதனாலதான் சாயந்தரம் டைம்ல திறப்பாங்களோ. இந்த பார், ஷார்ட்கட்ல வந்ததுனால டக்குன்னு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. கடன்னு போயிட்டு ஓரமா ஒரு நிழலா பார்த்து நிப்பாட்டு. எவ்வளவு நேரம் தான் என்ன வெயிலே வச்சு சுத்திக்கிட்டே இருப்ப? பேசாம நான் வீட்லயே இருந்திருக்கலாம் போல இருக்கு. நிப்பாட்டு, இந்த நிழல்ல நிப்பாட்டு. வர நம்ம சிட்டில நிழலை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. இறங்கு வந்து இறங்கி நல்ல பஸ்ஸா பாரு. எனக்கு வெயில்ல வந்தது கிரிகிரின்னு வருது. அதனால நான் அந்த வண்டியில உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீங்க போயிட்டு நல்ல பஸ்ஸா செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வா. ஏண்டா, இந்த வயசுலயே உனக்கு தலை சுத்ததாடா? அந்த காலத்துல நாங்களா கிரிக்கெட் கிரவுண்ட்லயே ஜாலியா விளையாடிட்டு இருப்போம். சார், எங்களுக்கு ஒரு பஸ் வேணும். அதுக்கு ஏத்த மாதிரி டூருக்கு போற மாதிரி ஒரு சூப்பரான பெரிய பஸ்ஸா வந்து இருந்தா சொல்லுங்க. நாங்க வந்து ரெண்டுக்கு எடுத்துட்டு பேலன்ஸ் காசு அப்புறமா கொடுத்துறோம். ஓ, டூருக்கு போற மாதிரி பெரிய பஸ்ஸா சார்? வாங்க உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான பஸ் காட்டுறேன். இந்த இருக்கு பாத்தீங்களா? இது வெயில் தெரியாம நல்லா ஓபனா இருக்கும், சும்மா காத்தோட்டமா இருக்கும். இந்த பஸ் எடுத்துக்கிறீங்களா? அட என்ன சார், வெயில்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு பஸ் கேட்டா திரும்ப வெயில்லயே போற மாதிரி ஓபன் டைப் பஸ் காட்டிட்டு இருக்கீங்க. ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அப்போ இந்த பஸ் உங்களுக்கு செட் ஆகாது. ஃபுல்லா க்ளோஸ் ஆன மாதிரி ஒரு பஸ் இருக்கு பாருங்க. இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இது சைஸ் ஓகேவா பாருங்க, பேசி முடிச்சுக்கலாம். ரேட்டு வேணா கொஞ்சம் கம்மி பண்ணி தரேன். என்னது இது ஃபுல்லா அடைச்சு வச்சிருக்குது? இதுக்குள்ள காத்தே வராதே, புழுக்கமா இருக்கும். இந்த வண்டி செட் ஆகாது. அடு என்ன சார், உங்களுக்கு என்ன மாதிரி வண்டி தான் வேணும்? சும்மா வண்டிக்குள்ள ஏறி உட்காந்தா குளுகுளுன்னு இருக்கணும். வெயில் தெரியவே கூடாது, நல்லா காத்தோட்டமா இருக்கணும், குளிரணும். அந்த மாதிரி ஒரு வண்டி சொல்லுங்க. அப்படின்னா அதுக்கு ஏசி பஸ் தான் கரெக்டா இருக்கும். இங்க பாருங்க, நம்ம கிட்ட அந்த மாதிரி பஸ் 3 பஸ்
பஸ் இருக்கு. இந்த 3 பஸ்ல உங்களுக்கு எந்த பஸ் பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணுங்க. ரேட் எல்லாம் பார்த்து பேசிக்கலாம். இந்த வாட்டி ஆஃபர்ல வேற இருக்கு. இந்த மாதிரி பஸ் தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏசி பஸ் நிறைய பேர் தாராளமா உட்காந்து படுத்து தூங்கிட்டே போற மாதிரி பக்காவா இருக்குது. இதுதான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்து 3 கலர் இருக்கா, இந்த 3 கலர்ல ஏதாவது ஒரு கலர் தான் நம்ம செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது என்ன மஞ்சன்னு சிஎஸ்கே கலர்ல இருக்கு. இது ரெட் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு. அது எம்ஐ மாதிரி இருக்கு. சிஎஸ்கேவா ஆர்சிபியா எம்ஐயா எதை எடுக்கிறது இப்போ நானு? சரி ஓகே, நம்ம சிஎஸ்கே பஸ்ஸே எடுத்துட்டு போவோம். இதுதான் நல்லா மஞ்சக்காட்டு மைனா மாதிரி சும்மா பளபளன்னு இருக்கு. இந்த வண்டி கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா வசதியும் இருக்குதானே? ஏசி மட்டும் இல்லாம வேற ஏதாவது வைஃபைல இருக்கா? பரவாயில்லையே, உள்ள டிவி கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து வைஃபை எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே சார், எனக்கு இந்த மஞ்சாக்காட்டு மைனா பஸ் இருக்குல்ல அதையே நான் எடுத்துக்கிறேன். அதுக்கான ரெண்ட் வந்து உங்களுக்கு நான் இப்பயே பே பண்ணிடுறேன். ஆஃபர்லாம் வேற இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால பார்த்து கொஞ்சம் ரேட்டு பேசிக்கோங்க. இந்தாங்க உங்களுக்கு பஸ் நான் அதுக்கான ரெண்ட் வந்து கொடுத்துட்றேன். பேலன்ஸ் காசு பஸ் எடுத்து வந்து விடும்போது கொடுத்துட்றேன். ஓகே சார், நோ ப்ராப்ளம். நீங்க பஸ் எடுத்துட்டு போலாம். சூப்பர், ஒரு நல்ல பஸ்ஸா கிடைச்சிருக்கு. எனக்கு இந்த பஸ் பிடிச்சிருக்கு. ஆனா இந்த சின்சானுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியலையே. நல்லா ஏசி எல்லாம் போட்டு குளுகுளுந்தா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன் பண்ணி விடுவோம். ஆஹா, இங்க பாருங்க மேல 4-5 ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப காத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். போட்ட உடனே சும்மா சில்லுன்னு ஆகுது. அடடா, இது என்ன பஸ்ஸா இல்ல ஃப்ரிட்ஜா? அந்த அளவுக்கு கூலிங்கா இருக்கு. அதுவும் நல்ல மஞ்சள் கலர்ல என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா இருக்குது. இதுதான் நம்ம போக வேண்டிய டூர் பஸ். சூப்பரான பஸ் செலக்ட் பண்ணிருக்க ஃப்ரைங்க்லின். பக்காவா ஓட்டிட்டு போ. இந்த பஸ் எந்த டேமேஜும் போயிடாத. எனக்கு இந்த பஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல வேளை உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டடா சின்சானு. எங்க உனக்கு பிடிக்காம போயிடுமோன்னு நினைச்சேன். ஒரு வழியா பஸ் நம்ம ரெண்டலுக்கு எடுத்தாச்சு. இப்போ நம்ம எங்க போறோம்ன்றத பிளான் பண்ணவே இல்லையே. நல்ல பட்ஜெட் அதிகமா இருந்தா கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி எங்கேயாவது போலாம். பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா பண்ணோம்னா ஏற்காடு அந்த மாதிரி ஏதாவது மலை பிரதேசத்துக்கு போயிடலாம். 2 இடத்துலயும் கொஞ்சம் குளுகுளுன்னு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடே சின்சானு, இந்த பஸ்ஸை எடுத்துட்டு எப்படி அவ்வளவு தூரம்லாம் போக முடியும்? நம்ம அங்கெல்லாம் போல. நம்ம சிட்டியோட நார்த் சைட்ல லைட்டா பனிப்பொழிவு நடந்துகிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்டு போன் பண்ணி சொன்னான், பேசாம நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். பனி பொழியுதுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல சில்லுன்னு இருக்கும். பனிலையும் விளையாடுற மாதிரி ஆயிடும். அப்படியே பீச் பக்கம் போயிட்டு காத்து வாங்கிட்டு சும்மா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அங்க போனாதான் இந்த வெயில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும். இந்த பஸ் கொஞ்சம் நீட்டமா இருக்கிறதுனால கண்ட்ரோல் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எப்படிதான் ஓட்டிட்டு போக போறேன்னு தெரியல. நல்ல வேலை எப்படியோ ஓட்டி வீட்டு வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டேன். சின்சானே, நம்ம லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி கிடக்கணும், பஸ்ல ஏத்தணும். அதுக்கு முன்னாடி நம்ம பசங்க எல்லாருக்கும் போனை போட்டு வர வைக்கணும். எப்படியும் இந்த பஸ்ல 20 பேர் 30 பேர்கிட்ட போலாம். ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு பேர்லாம் இல்லையே, 10 பேர் தான் இருப்பாங்க. போனை போட்டு சொல்லிடுவோம் கிராணிப்பட்டிக்கு. அவங்க எல்லாரையும் கூட்டு வந்துருவாங்க. ஹலோ கிராணிப்பட்டி, நான் தான் பிராங்க்லின் பேசுறேன். இந்த வெயில்ல நம்ம சம்மர் டூர் எப்பவுமே போவோம்ல வருஷம். இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான டூரை ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஒரு பனி பிரதேசத்துக்கு போறோம். நீங்க என்ன பண்றீங்க? நம்ம பசங்க எல்லாருக்கும் போனை போட்டு இங்க வர வச்சிருங்க. வீட்டாண்ட ஒரு ஏசி பஸ்ஸை புக் பண்ணி வச்சிருக்கேன். சும்மா ஜாலியா எல்லாரும் போயிட்டு ஒரு 2-3 நாளைக்கு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாதான் மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நிம்மதியா இருக்கும். அதனால சீக்கிரமா கிளம்பி வந்துருங்க எல்லாரும். ஆனா டூரா சூப்பரா பிராங்க்லின். நாம டூர் போய் ரொம்ப நாள் ஆச்சேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். நல்ல வேலை சூப்பரான ஒரு டூர் ரெடி பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். லக்கேஜ் எல்லாம் வேற பேக் பண்ணல. ஒரு 1 மணி நேரம் டைம் கூட, எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே, போனை போட்டு எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. நம்மளும் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புவோம். 1 hour later. எல்லா லக்கேஜையும் ஏத்தி வச்சாச்சு. எல்லாரும் பஸ்ல வந்து ஏறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் போயிட்டு கடகடன்னு நேரத்தோட பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்பா எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? அப்புறம் 1 விட்டு போச்சு 2 விட்டு போச்சுன்னு யாரும் வந்துடக்கூடாது. டூருக்கு கிளம்பிட்டோம்னா அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பஸ் இங்க வரவே வராது. பஸ் எல்லாம் நல்ல வசதி தானே இருக்கு. ஏசி எல்லாம் ஃபுல்லா போட்டு விட்டுருக்கேன். ஒண்ணுமே பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா இங்கேயே சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் குத்துது குறையுதுன்னு சொல்லக்கூடாது. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல பிராங்க்லின். எல்லாமே பக்காவா இருக்கு. எல்லாரும் சீட்ல ஏறி உட்கார்ந்துட்டாங்க. பஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். சானக போறடான். இந்த சாந்தா எனக்கு டான். எனக்கு மட்டும் ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த டூர்ல போறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, இந்த சிங்கம் சார் ஏன் என்ன குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. நான் எதுவும் திருடுற ஐடியால வரல, டூருக்கு தான் வந்திருக்கேன். ஆனா இவர் என் பக்கத்துல உட்காந்துருக்காரு. இதே பிள்ளை அழிய சொல்றேன், போறது தோய்பில அழிய சொல்றேன். மை நேம் இஸ் சிங்கம். இந்த இன்ஸ்பெக்டர் சிங்க பார்வையில இருந்து ஒருத்தர் தப்பிக்கவே முடியாது. நான் உன்னை போற வரைக்கும் கண்காணிச்சுக்கிட்டே தாண்டா வருவேன். அடே சொட்டகுரன்பா, ஏன்டா தனியா போய் உட்கார்ந்திருக்க? என் பக்கத்துல வந்து உட்காரலாம்ல. 2 பேரும் ஜோடியா பழைய கதைகள்லாம் பேசிட்டு போலாம்ல. அட குருட்டு கிளவி, சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டியா? இங்கதான் கால் வைக்க கொஞ்சம் வாட்டமா இருக்கு. அங்க சேர் இடிக்குது. எனக்கு தான் முட்டி வலின்னு உனக்கு தெரியும்ல. இங்க உட்கார்ந்தாதான் எனக்கு வாட்டமா இருக்கும். நான் இங்கே உட்காந்துக்கிறேன். உன் கூட எல்லாம் மனுஷன் உட்காருவானா? நல்ல வேலை பாசுக்கு தெரியாம நம்மள ஏறி உட்காந்துட்டோம். பாசுக்கு தெரியாம அப்படியே போயிட்டு வந்துருவோம். இல்ல பட்டுலோ, நம்ம 2 பேரும் இணைப்பிரிய நண்பர்கள்ரா. ஒரே சேர்ல தான் உட்காரணும். இங்க வந்து உட்காரு. எதுக்கு நீ தனியா போய் உட்கார்ந்த? வா இங்க.
டேய் சமோச்சா வைத்தா, 2 பேர் உட்கார சீட்ல நீயே உட்கார்ந்துட்டு இருக்க. அங்க எங்கடா எனக்கு இடம் இருக்கு? உன் பக்கத்துல நசுங்கி போய் உட்கார்ந்து வரதுக்கு நான் இங்கே உட்கார்ந்துட்டு வந்துருவேன். நீ அங்க வேடிக்கை பார்த்துட்டு வா, நான் இந்த பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு வரேன். ஏய் சின்சானு, சொல்லவே இல்ல இந்த வண்டியில டிவி இருக்கு, அதுல நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குடா. அங்க பார் ஸ்குட் கேம் ஓடுது, போட்டு பார்த்துட்டே போலாமா? குட் கேம்லாம் ஒண்ணும் வேணாம். ஜியோ ஹாட்ஸ்டார்ல கேம் ஆஃப் த்ரோன் இருக்கும் பாரு, அதை போட்டு பார்த்துட்டே போவோம். எவனாச்சும் நான் கேட்ட கேள்விக்கு போய் சொல்றானா அவனுக்கு போட்டுல அவனுக்கு என்னவோ பேசிட்டு இருக்காங்க. பட போக்கடா, இதுக்கப்புறம் நான் பஸ் நிப்பாட்ட போறதில்ல, பஸ் எடுக்க போறேன், அவ்வளவுதான். எல்லாம் அமைதியா உட்காந்துட்டு வாங்க. இதோட பஸ் நம்ம எங்க போய் இறங்க போறோமோ அந்த இடத்து வரைக்கும் நிப்பாட்டாம போய்கிட்டே இருக்கும். டோரேமான், அங்க பாத்தியா முட்டைக்குள்ள இருந்து டிராகன் வெளியே வருது. முட்டைக்குள்ள இருந்து டிராகன் வெளியே வருதா? என்ன வெப் சீரிஸ போட்டாங்க? அடே எவன்டா அது கேம் ஆஃப் த்ரோனை போட்டது? குடும்பத்தோட போகும்போது மாத்துங்கடா, வேற எதை வச்சு பாட்டுக்கிட்டு போட்டு கேட்டுவாங்கடா. டே சின்சா, நீ பண்ற வேலையா இது? அடடா, சும்மா சிலு சிலுன்னு காத்தடிக்க ஆரம்பிக்குது. பிராங்க்லின், கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம் போல இருக்கு. இப்பயே என்னால லைட்டா குளிர உணர முடியுது. இப்பதான் வெயில் படாம இருக்குது. கிட்டத்தட்ட நெருங்கிட்டு தான் சொல்லணும். இந்த மலை மேல ஏற ஆரம்பிச்சிட்டோம்ல, இந்த மலை மேல ஏறி அதுக்கப்புறம் அந்த சைடுல போய் இறங்கணும். இறங்குற இடத்துல தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நம்ம இறங்கறதுக்கு முன்னாடியே பனியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன். இங்க போடுற பாதையை எத்தனுண்டு போட்டு வச்சிருக்கீங்க. ஆஹா, இது கண்டிப்பா ஒரு பஸ் போற வழியே மாதிரி தெரியல. ஏதோ காரு கீரு எடுத்துட்டு போகணும் போல இருக்கு. இருந்தாலும் பஸ்ஸை கொண்டு வந்து ஏத்திக்கிட்டு இருக்கேன். ஐயோ, என்ன ஆக போகுது தெரியலையே. இந்த பஸ்ஸை வேற என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. இந்த பாதையில ஓட்டு போறது கொஞ்சம் ரிஸ்க் தான். அந்த பக்கத்துல போய் வளையத்தை போட்டு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் வளையமே இல்லையே, ரொம்ப ஓப்பனா இருக்கு. இது என்ன இந்த பஸ் முக்கு முக்குன்னு முக்குது மேலே ஏறுறதுக்கே. நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. ஆனா மலை ஏறுறதுக்கு இந்த பஸ் ரொம்ப கஷ்டம் கொடுக்குது. நல்ல வேலை எப்படி ஏத்தி வந்துகிட்டு இருக்கேன். ஏறு 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 ஏறு. டே சின்சா, அந்த பக்கம் வேடிக்கை பார்த்து வாங்க. அங்க பாருங்க, நம்ம சிட்டியோட அழகு இந்த மலை மேல இருந்து பார்த்தா ரொம்ப அழகா தெரியும். ஆனா அந்த பக்கம் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்குல்ல. இந்த பக்கம் பாரு, சும்மா பனி பொழியும். இந்த குகையை தாண்டி அந்த பக்கம் வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த பாரு, இந்த இதை தாண்டி அந்த பக்கம் போயிட்டனாலே போதும். இங்க பாரு, தண்ணியே இல்ல சுத்தமா இந்த மலை மேல இருந்து. ஆனா நம்ம அந்த டனலுக்குள்ள போயிட்டு வெளியே வரும்போது என்ன மாதிரி குளு குளுன்னு இருக்குன்னு மட்டும் பாரு. ஆனா எனக்கு இங்கேயே குளிர ஆரம்பிச்சு வச்சே. ஆஹா, பரவாயில்ல. எப்படா இந்த டனலை விட்டு வெளியே வருவோன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வர்றா சின்சானே, இப்ப டனலை விட்டு நம்ம வெளியே வர போறோம். இங்க பாரு, இங்க இருந்தே ஃபுல்லா பனி பொழிஞ்சிட்டு தான் இருக்கும். எப்படி இருக்கு இந்த ஏரியா? ஆஹா, லைட்டா மழை வேற லைட்டா தூறல் போட்டுக்கிட்டு இருக்கடா. செம்மையான கிளைமேட். இப்பதான்டா நிம்மதியா இருக்குது. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் டூர் வரணும்டா சின்சானு. செம்மையா இருக்குல்ல. நம்ம சிட்டியும் தான் இருக்குது. எப்ப பாரு வெயில் அடிச்சுனே கிடக்குது. மழை காலம் வந்தா மட்டும்தான் அங்க சர்வே பண்ண முடியும் போல இருக்கு. இந்த மாதிரி வெயில் காலத்துல எல்லாம் ஜாலியா இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தா தான்டா ஜாலியா இருக்கும். இங்க பாடுறா, இந்த மாதிரி கண்கொள்ளா காட்சியெல்லாம் நம்ம சிட்டில பார்க்க முடியுமாடா சின்சானு? எப்பா பிராங்க்லின், இன்னும் எவ்வளவு நேரம் தான் வண்டி நிப்பாட்டாம ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருப்ப? பாத்ரூம் கூட நிப்பாட்டவே இல்ல. எவ்வளவு நேரம் நான் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது? சீக்கிரமா நிப்பாட்டு, வண்டியை ஓரங்கட்டல, அப்புறம் பஸ் நாரிடும் பாத்துக்க. கிராண்ட்பா அவசரப்படாதீங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இன்னொரு 5 நிமிஷம். இந்த பாருங்க, உங்களுக்காக தான் வண்டியை மலை மேல இருந்து ஸ்பீடா வர இறக்கிட்டு இருக்கேன். மலை மேல போகும்போது இந்த அளவுக்கு ஸ்பீட்ல தான் போக முடியும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. டக்குன்னு வண்டி சீக்கிரமா கீழே இறக்கிறேன். நம்ம தங்க போற ஹோட்டலுக்கு மலை அடிவாரத்துல தான் இருக்குது. அங்க போயிட்டு எல்லாரும் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா கடற்கரை நம்ம திரும்ப பஸ் எடுத்துட்டு ஒரு பிளேஸா போய் சுத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். இங்க பாருங்க, இங்க இருந்தே பார்த்தாலே வியூ எல்லாம் சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, சூப்பரா இல்ல? அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போறோம். ஆனா முதல்ல மலை அடிவாரத்துக்கு நம்ம இறங்கணும். மழை கொஞ்சம் ஸ்லைட்டா பெஞ்சிட்டு இருக்குல்ல, அதனால பனியில போகும்போது சறுக்குது. நானே குத்து மதிப்பா தான் இறக்கிட்டு இருக்கேன். எதுவுமே ஆகாம நல்லபடியா போகணும்னு ஆண்டவன் வேண்டிட்டு அமைதியா வாங்க. இப்பன்னு பார்த்து பாத்ரூம் வருது, அது வருது, இது வருதுன்ட்டு அமைதியா வாங்க கொஞ்சம். பிராங்க்லின், அவருக்கு மட்டும் இல்ல, எனக்கும் கொஞ்சம் அர்ஜென்ட் தான். நானும் எவ்வளவு தான் அடக்கி வச்சுட்டே வருது. நீ வீட்டாண்ட பஸ் எடுத்தவன் வேற எங்கேயும் நடுல நிப்பாட்டாம நீ பாட்டுல ஒரே அழுத்து ஓட்டிட்டு வந்துகிட்டே இருக்க. எங்கேயாவது அங்கங்க பிரேக் விடணும். கொஞ்சம் கூட பிரேக் விடாம இப்படியே ஓட்டு வந்தா என்னடா பண்றது நானு? அடே பஸ் சொந்த பஸ் கூட இல்லடா, வாடகை கேட்டு வந்திருக்கேன். ஏதாவது பஸ்ஸை நாரடிச்சு விட்டுறாதீங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்குமே கொஞ்சம் அர்ஜென்ட் தான். என்ன பண்றது, சீக்கிரமா நேரத்தோட வரணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வர மாதிரி தானே இருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க. இதை பாருங்க, மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். அப்படி ஒரு வழியா மெயின் ரோட்டை புடிச்சாச்சு. அந்த எதிர்க்க இருக்கு பத்தியா ஹோட்டலு, அந்த ஹோட்டல் தான் நம்மளுக்கு ரூம் புக் பண்ணியிருக்கேன். கவலையே போடாதீங்க. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டுறேன். அதுக்குள்ள போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு யார் யாரெல்லாம் பாத்ரூம் போகணுமோ எல்லாத்தையும் போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னா கையில எடுத்துக்கிட்டு கடை வந்து பஸ்ல ஏறிடுங்க. வண்டி 10 நிமிஷம் தான் நிற்கும். அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துருங்க. ஓகேவா? சொன்னதெல்லாம் நல்லா கேட்டுச்சுல. கரெக்டா 10 நிமிஷம் தான் டைமு. 10 நிமிஷத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துருங்க. அதுக்கு லேட்டா யாரா வந்தீங்கன்னா விட்டு போயிருவேன். ஐயோ, எவ்வளவு நேரம் நாடைக்கு வச்சிட்டு இருக்குது. இவனுங்களாலே அடுக்க முடியல, நான் எம்பந்து அடுக்கிறது. இந்த ஹோட்டல்ல பாத்ரூம் எந்த பக்கம் இருக்கு? ஓ, இந்த பக்கமா? முதல்ல அதை போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் நானு.
10 minutes later. பரவாயில்லையே 10 நிமிஷத்துல எல்லா வேலையும் முடிச்சுட்டு கரெக்டா வந்து அவங்கவுங்க சீட்ல உட்காந்துட்டாங்க. எல்லா வேலையும் முடிச்சாச்சுல. இதுக்கப்புறம் நம்ம சுத்தி பாக்குற வேலை மட்டும் தான். நேரா பஸ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பீச்சுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாட்டா போய் சுத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். இங்க இருந்து உடனடியா நடந்து போனாலே பீச் வரும். அதுக்கு எதுக்கு நீ பஸ் எல்லாம் எடுத்துட்டு வர? பேசாம இங்கே விட்டு போயிடலாம்ல. எதிர்க்க தானே இருக்கு பீச். அடே அதெல்லாம் யோசிக்காமலா வருவேன். இந்த இடத்துல அப்பப்போ சில டைம் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அந்த மழை டைம்ல நம்ம எங்க போய் ஒதுங்குறது? பஸ்ஸுக்குள்ளேயாவது ஏறி உட்காந்துக்கலாம்ல. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ், தண்ணி, சாப்பாடு அதெல்லாம் யார் தூக்கிட்டு போறது? பஸ்ஸுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. சாப்பிடணும்னா பஸ்ஸுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். தண்ணியும் இங்கேயே இருக்கு. எதுவும் பிரச்சனை இல்ல. மழை வந்தாலும் ஒதுங்கிக்கலாம். குட்டியோண்டு வீடு மாதிரி இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எங்க போனாலும் இதை கொண்டு போறது நம்மளுக்கு சேஃப். இதான் இருக்குன்றதுக்காக நடந்து வந்தோம். அங்க பாரு ஓப்பன் பிளேஸ். பனி இனி கொஞ்சம் அதிகமா பெஞ்சிச்சு. அதோட நம்ம ஃபுல்லா தொப்ப கட்டியா நனைஞ்சிட்டு ஜோரத்தோட தான் வீட்டுக்கு போனோம். ஜாலியா என்ஜாய் பண்ண வருது மட்டும் முக்கியம் இல்ல, சேஃப்டி முக்கியம்பா. சேஃப்டி ரொம்ப முக்கியம். அப்பதான் என்ஜாயும் ஒரு பக்கம் பண்ண முடியும், சேஃப்டியும் பக்காவா இருக்கணும். இங்க பாரு கூட்டமே இல்ல. நம்ம நல்லா ஆள் இட மாட்டமே இல்லாத இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க ஒரே ஒரு நாய் ஓடிட்டு இருக்கு. வாக்கிங் கூட்டிட்டு போறாரு போல இருக்கு. அவன் அத்தனை கிலோமீட்டருக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கான். நாய் முன்னாடி ஓடிட்டு இருக்கு ஜாலியா. அவனுக்கு குளிர்து போல இருக்கு. வாங்க எல்லாம் கடகட இறங்கி தண்ணியில கால வைங்க. ஓகே இந்த வீடியோ இந்த இடத்துல முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல திரும்ப உங்களை வந்து மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிராங்க்லின். பை 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 பை.